ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து வந்து அன்னபூரணி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அன்னபூரணி கிட்ட வராங்க. அத்தனை என்ன சொல்ல வரன்றதை கொஞ்சம் காது கொடுத்தாச்சு கேளுங்க அத்தன்றாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே போயிட்டு இங்கே வந்து எங்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேறையாக இருக்குன்றாங்க. அத்தை, நீங்கள் என்னை பற்றி ரொம்பவே தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மோசமானவ இல்லாதன்றாங்க. நீங்கள் என்ன ரொம்பவே வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குன்றாங்க. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்றாங்க. தப்பு பண்ணிட்டியா? நீ எல்லாமே தப்பு தாண்டி பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிட்டு சும்மா அது இதுன்னு பண்ணி நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன நடக்கும்னே தெரியாதுன்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கு. இப்படி ஒருத்தி கேவலமானவளை நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. இந்த மாதிரி என்னவே ஏமாத்திட்டு இருந்திருக்கல்லவங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் யாரையும் ஏமாற்றணுன்னாலும் நினைக்கல அத்தைன்றாங்க. நீங்கள் ஏன் தான் வந்து என்னை இந்த மாதிரியெல்லாம் வந்து காயப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியலன்றாங்க. நான் காயப்படுத்துறேன்னா நீ தாண்டி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்க, முட்டாள் மாதிரி ஏமாத்திருக்க. நான் உன் மேலே எவ்வளோ அளவு கடிதான் நம்பிக்கை வச்சா, நான் வச்ச நம்பிக்கை எல்லாமே சுக்குனராக உடஞ்சி போச்சு. யாரால? எல்லாமே உன்னால் மட்டும் தான்ன்றாங்க. உன்னால தான் இவ்வளோத்துக்கும் காரணமே அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து நம்பிக்கை துரோகியாக இருக்குன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சிந்து ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.